என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 369 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி 986 பாயிண்ட்டும் அப்போ மட்டும் கொடுத்துருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? 22,990 அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸ் ஹையவும் பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? பிரேக் பண்ணி இன்னைக்கு ஹை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து மேலே போறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால கால் ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அடுத்த இருக்க சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை தான். ஸோ அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்தரா மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48,460 48,500 தான் அடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா 48 49,200 அந்த லெவல் தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியை பாத்தீங்கன்னா தெரியும் 23 முடிஞ்சு அடுத்து 13th மேக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட் 22,950 ஸோ 23,000 அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம 23,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் ரைடர்ஸ் இன்க்ரீஸா தான் இருக்கிறாங்க கால் ரைடர்ஸ் காட்டிலும். ஸோ இருந்தாலும் இந்த லெவல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு நாளைக்கு. ஸோ கீழே வந்தது அப்படின்னா 22,800 அங்க வந்து பாத்தீங்கன்னா புட் ரைடர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் சப்போர்ட்டும் 22,780 22,800 தான். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லெவலும் 22,800 தான். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா 22,800க்கான கால் ஆப்ஷன் பார்த்தரலாம். புட் சைடு வேணாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 22,800க்கான கால் ஆப்ஷன் மந்த்லி கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் 29th க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்காக தான் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். நான் வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கல. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும் மந்த்லி கான்ட்ராக்ட்ல ஒரு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் ஏன் அப்படி அப்படின்னா அவங்க ட்ரெண்ட் வரையறேன் பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட். தெரியுதுங்களா? இவ்வளோ நாள் இருந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இப்போ ட்ரெண்டை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு மார்க்கெட் கால் சைடு. அதனால வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? புட் சைடு வேண்டாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்க போய் 295 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ திருப்பி வந்தா 270 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா இந்த லெவல் 221 ரூபா வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டார்கெட் 337 அதுக்கு மேல போனா 471. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால நான் மந்த்லிக்கான கால் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கேன். வீக்லிக்கு எடுக்கல. ஓகேங்களா? ஸோ வீக்லிக்கான கால் ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 22,800க்கான 6th அதுக்கான வந்து கால் ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். சரி என்ன பண்றோம்னா 562 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரீமியம் வந்து ஹை பிரீமியம்ல இருக்கு. ஓகேங்களா? 562 கொடுத்து நம்ம பை பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வந்து நான் மந்த்லி கால் ஆப்ஷன் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? மந்த்லி கால் ஆப்ஷன் எடுத்தது பிரீமியம் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மந்த்லி எடுத்திருக்கேன். நம்ம 29ஆம் தேதி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13th கொடுத்துருக்காங்க. 13th மந்த்லி எக்ஸ்பைரி. அதனாலதான் மே மாசத்துக்கான பிரீமியம் எடுத்திருக்கேன். மார்க்கெட் இன்னும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புட் சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் கால் சைடு ஒரு என்ட்ரி கிடைச்சா கால் சைடு எடுங்க. ஓகேங்களா? புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா பிரீமியம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படின்னு தெரியும். தெரியுதுங்களா? மார்க்கெட் டவுன் முடிச்சுட்டு திருப்பி என்ன இருக்கு ஒரு அப் சைடு போயிட்டு இருக்கு. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து புட் ஆப்ஷன் 22,300க்கான புட் ஆப்ஷன் 23,000 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹை வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. பிரேக் பண்ணிட்டு ஃபால் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம ட்ரெண்ட் நமக்கு தேவை அப் ட்ரெண்ட் தான். ஸோ நம்ம ஆப்ஷன் பையனுங்கிறதுனால அப் சைடு என்ன இருக்கோ அதான் ஃபோக்கஸ் பண்ணும். என்ன பொறுத்த வரைக்கும் கால் சைடு வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து
நீங்க கால் ஆப்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 22,800க்கான லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் எங்கேயுமே மார்ஜினலாக ஓப்பன் டெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 49,000 தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 49,000க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் டவுன் சைடு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப் சைடு கிடையாது. ஓகேங்களா, மார்க்கெட் டவுன் சைடு தான் போயிட்டு இருக்கு, அப் சைடு போகல. அதனால இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவல் 49,000 புட் ஆப்ஷன் இந்த லெவலுக்கு கீழே சஸ்டைன் ஆயிட்டு இருந்தா ஃபர்தரா கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டி இருக்கிறது இந்த லெவல். அடுத்த ஹை போச்சு அப்படின்னா இங்க போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏதோ 632 தான் போகும், அதுக்கு மேல போகாது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து இப்போ புட் சைடு கீழே போகுது, அப் சைடு தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் கால் சைடு தான் வந்து ட்ரெண்ட் அப் சைடு போயிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் மார்க்கெட் மேல தான் போகும். ஓகேங்களா, அந்த ஓப்பன் டெஸ்ட்காக பார்க்கும்போது 48,500 தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட்டும் வந்து 48,462. ஸோ அப்போ 48,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். மார்க்கெட் மேல தான் போகும், கீழே வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா ஒரு கரெக்ஷன் வரலாம், இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி போகலாம். அந்த கரெக்ஷன் வந்ததுன்னா அந்த கரெக்ஷன்ல பை பண்ணுங்க, புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதனால பேங்க் நிஃப்டியுடைய மந்த்லி சார்ட் தான் 48,500க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ அந்த லெவல்ஸை பார்த்தீங்கன்னா 530, 485 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இங்க வந்ததுன்னு அப்படின்னா இங்க வந்துட்டு திருப்பி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 640 பிரேக் பண்ணா அடுத்து 800 போகும். ஸோ இந்த லெவலெல்லாம் வாட்ச் பண்ணிக்க. இந்த லெவல் தான் அடுத்தடுத்து அதுக்கு கீழே வரக்கான வாய்ப்புகள் குறைவு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் கீழே போக விட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பை பண்ணி மேல கொண்டு போறதா மூவ் பண்ணுவாங்க. மார்க்கெட் நல்லா அப் மூவ்மெண்ட்ல இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஒரு ட்ரெண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்க. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும். இந்த ட்ரெண்டுக்காக ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஹை போகும், 800 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து திரும்பவும் சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேல போய்கிட்டு தான் இருக்கும். 49,000 தான் அடுத்த ரைட்டர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 20 லட்சத்துக்குள்ள தான் தெரியுங்களா, 18 லட்சம் தான் இருக்கு. பெருசா வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அதனால ஃபர்தரா மார்க்கெட் மேல தான் போகும். ஆனா மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துட்டு திருப்பி மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதனால வந்து புட் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.